நம்ம இன்னைக்கு பேக்கரிகளில் கிடைக்கிற தேங்காய் பன் எப்படி வீட்டிலையே ரொம்ப சுலபமாக பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்களும் பேக்கரியில் கிடைக்கிற தேங்காய் பன் வீட்டிலையே பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 11 கிராம் அளவுக்கு ஈஸ்ட் எடுத்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிறது இன்ஸ்டன்ட் ஈஸ்ட். இது கிட்டத்தட்ட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணி, 1/4 கப் அளவுக்கு வெதுவெதுப்பான பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. அப்போ தான் ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிட்டு நல்லா பொங்கி நுரைச்சி வரும். ஒருவேளை ஈஸ்ட் பொங்கி வரலன்னா அது எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் வேறு ஈஸ்ட்டு தான் யூஸ் பண்ணணும். அதே போல் ஈஸ்ட் வாங்கும்போது நல்ல குவாலிட்டியான ஈஸ்ட்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் நம்ம பன் சாப்பிடும்போது அந்த ஈஸ்ட்டோட மனம் அந்த பன்னில் வராமல் இருக்கும். இப்போ பாருங்கள், 15 நிமிஷம் ஆகியிருக்கு. ஈஸ்ட் நல்லா பொங்கி நுரைச்சி வந்திருக்கு. இப்போ நம்ம பன் செய்ய ஆரம்பிக்கலாம். இது கூட 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. முட்டை ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் இருந்து அப்படியே எடுத்து சேர்க்கக்கூடாது. 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த முட்டையெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு பார்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்க கப்போட அளவு 250 ml அளவு இருக்கும். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு சாஃப்டான மாவு பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸ்டார்டிங்கில் நம்ம பிசையும் போது நல்லா ஸ்டிக்கியாக வரும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு 1/2 கப் மைதா மாவு சேர்த்து பிசையும் போது கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு 2 கப் சேர்த்துக்கோங்க. கடைசியாக ஒரு 1/2 கப் சேர்த்துக்கலாம். இப்போ எந்த அளவு முடியுமோ அந்தளவுக்கு இந்த மாவை நல்லா இது போல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா நான் ஏற்கனவே சொன்னது போல் 1/2 கப் அளவு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் நம்ம பிசையும் போது ஈஸியாக இருக்கும். கையில் ஒட்டாமல் ஈஸியாக பிசைய முடியும். மொத்தமாக நம்ம இந்த ரெசிப்பியில் யூஸ் பண்ணியிருக்கிறது 2.5 கப் அளவுக்கு மைதா மாவு. நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் பேக்கரியில் கிடைக்கிற டேஸ்ட் வரணும்னா கண்டிப்பாக மைதா மாவு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் கொஞ்சமாக வரமாவு தூவிக்கோங்க. நான் மைதா மாவு தூவியிருக்கேன். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை வச்சுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா இது போல் பிசைஞ்சிக்கணும். நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டு பிசைங்க. அப்போ தான் பன் நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா இழுத்து இழுத்து பிசையணும். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் கையில் ஒட்டுறது மாதிரி இருக்கும். போக போக செட் ஆயிரும். நல்ல ஒரு சாஃப்டான மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சிக்கணும். இப்போ ஒரு 15 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிருக்கேன். மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த மாவை நம்ம பொங்கி வர்றதுக்காக வச்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை இது உள்ளே வச்சுருங்க. வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுருங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறமா இது நல்லா இதோடைய சைஸில் டபுள் ஆகிருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் காஞ்சி போகாமல் இருக்கும். நீங்கள் வைக்கிற ரூம் டெம்பரேச்சர் பொறுத்து இது பொங்கி வர நேரம் மாறுபடும். ரொம்ப சில்லுன்னு இருந்ததுன்னா பொங்கி வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதே மாதிரி சம்மர் டைம்லலாம் ஈஸியாகவே பொங்கி வந்துடும். இப்போ ஒரு ரேப்பர் வச்சு நல்லா மூடிட்டு இது அப்படியே ஒரு 2 மணி நேரம் வச்சிடலாம். அடுத்து இதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் கூட யூஸ் பண்ணலாம். நான் ஃப்ரெஷ்ஷான தேங்காவை துருவிட்டு சேர்த்துருக்கேன். 1/4 கப் செரி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 கப் டூட்டி ஃப்ரூட்டி, 1/4 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1/4 கப் அளவுக்கு கிஷ்மிஸ் பழம், கூடவே 1/2 கப் அளவுக்கு சுகர் பவுடர் சேர்த்துக்கோங்க. அதாவது சர்க்கரையை மிக்சியில் நல்லா பொடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. 2 பிஞ்ச் அளவு ஏலக்காய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் உங்களுக்கு விருப்பமான என்ன நட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு சர்க்கரை ஜாஸ்தி வேணும்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. அவ்வளோதான், ஸ்டஃபிங் தயாராகிருச்சு. இது ஒரு உரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் மாவும் நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள். நம்ம எந்த அளவுக்கு சாஃப்டாக நல்லா மாவு பிசைஞ்சு வைக்கிறோமோ அந்தளவுக்கு இது போல் நல்லா பொங்கி வரும். இப்போ மறுபடிக்கும் இந்த மாவை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
ரொம்ப நேரம் பிசையணும்னு அவசியம் இல்லை, லேசாக இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க போதும். இப்போ இந்த மாவை நம்ம 2 பகுதியாக பிரிச்சுக்கணும். பிரிச்சுட்டு இந்த மாதிரி உருண்டையாக செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ பூரிக்கட்டையில் வச்சுட்டு ஒரு மாவை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்க்கு திரட்டிக்கோங்க. 1 இன்ச் அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். ரொம்ப ஒல்லியாவோ ரொம்ப தடிமனாவோ தேய்ச்சிடக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த மாவு திரட்டியாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது இன்னொரு பகுதி மாவு வச்சுருக்கோம்ல, அதையும் இதே சைஸ்க்கு திரட்டி எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவு ரவுண்ட் ஷேப்க்கு திரட்ட பார்க்கணும். அவ்வளோதான், ரவுண்ட் ஷேப்க்கு திரட்டியாச்சு. இப்போ இதில் ஸ்டஃபிங் வச்சுருங்க. நான் செஞ்சுருக்க எல்லா ஸ்டஃபிங்கையும் இதில் வைக்க போகிறேன். நம்ம 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்தோம்ல, அந்த அளவு வந்து இந்த அளவு பன்னுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கூட மீந்து போகாது. பொதுவாக கடைகளில் கிடைக்கிற தேங்காய் பன்னில் வந்து தேங்காய் கம்மியாக வச்சுருப்பாங்க. அப்போ சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் தேங்காய் இருந்தால் ஓகேன்னு தோணும். ஆனால் நம்ம வீட்டில் செய்யும்போது நிறைய தேங்காய் வச்சு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல திருப்தியாக சாப்பிடலாம். ஸோ நிறைய வந்து தேங்காய் வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டஃபிங் வச்சுட்டு லேசாக இது போல் அமுத்தி விட்டுருங்க. இதுக்கு மேலே நம்ம இன்னொரு பகுதி மாவு திரட்டி வச்சுருந்தோம்ல, அதை வச்சு கவர் பண்ணிடுங்க. பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இந்த 2 மாவையும் நல்லா ஒட்டி விட்டுறணும். கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் ஒட்டிடுங்க. இந்த மாதிரி உள்கூடி பெரட்டி விடுங்க. பாருங்கள் இந்த மாதிரி. அதாவது இந்த மேலே இருக்க மாவு இருக்குல்ல, அதை அந்த கீழே இருக்க மாவுடைய அடி பகுதியில் வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது போல் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்டஃபிங் வெளியில் வராமல் இருக்கும். நம்ம பேக் பண்ணும்போது முடிஞ்ச அளவு ப்ரெஸ் பண்ணி விட்டு நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிகிட்டே வரணும். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ பாருங்கள், முழுமையாக பன்னை வந்து நம்ம கவர் பண்ணியாச்சு. இப்போ இதை அப்படியே எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டுக்கு வச்சிடலாம். உங்ககிட்ட பீஸா பேன் இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பிளேட்டில் தான் வைக்க போகிறேன். ஸ்டீல் பிளேட்டில் ஒரு பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவை உள்ளே வச்சுருங்க. நீங்கள் இந்த பன் செய்யும்போது எந்த பிளேட்டில் வைக்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்க்கு பண்ணிக்கோங்க. லேசாக இது போல் டேப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே பால் வச்சு ஒரு ப்ரஷ் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இது காய்ச்சி ஆற வச்ச பால். நீங்கள் காய்ச்சாத பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாலுக்கு பதிலாக முட்டையை நல்லா பீட் பண்ணிவிட்டு அதை கூட நீங்கள் இது போல் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது தான் நம்மளுக்கு பன்னுக்கு மேலே நல்ல கலர் கிடைக்கும், கடைகளில் கிடைக்கிற மாதிரி. இந்த மாதிரி பால் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம பேக் பண்ணிடலாம். அவனை 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க 170 டிகிரி செல்சியஸில். அதுக்கப்புறமா அதே டெம்பரேச்சரில் 30லேருந்து 35 நிமிஷத்துக்கு பேக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ 10 நிமிஷம் நல்லா பொங்கிருச்சு. இப்போ நம்ம பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நம்மளோட தேங்காய் பன் சூப்பராக தயாராகிருச்சு. இது சூடாக இருக்கும்போதே இதுக்கு மேலே கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கிளாத் வச்சு கவர் பண்ணி வச்சுருங்க, நல்லா ஆறுறது வரைக்கும். ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஸ்டார்டிங்கில் மேலே வந்து ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஆறுனதுக்கப்புறமா நல்லா சாஃப்ட் ஆகிரும். நீங்கள் இதே ரெசிப்பியை ஓவன் இல்லாமல் கூட பண்ணலாம். நான் ஓவன் இல்லாமல் எப்படி பன் செய்கிறதுன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். அதை ரெஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பன் ரெசிப்பியையும் அதே போல் ஓவன் இல்லாமல் வீட்டில் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா ஆறிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நம்ம கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். லேசாக அந்த ஓரங்களை வெளியில் எடுத்திங்கன்னா இது ஈஸியாக டிமோல்ட் ஆகி வெளியில் வந்துடும். இப்போ நம்ம அடியில் வச்சுருந்த பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி பட்டர் ஷீட்டை எடுத்துருங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம கட் பண்ணணும். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, பஞ்சு போல் இருக்குது. இப்போ நான் இதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். வாவ், எவ்வளோ சாஃப்டாக உள்ளே இறங்குது பாருங்கள் கத்தி. இந்த பன் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். நம்ம ஒரு டைம் வீட்டில் செஞ்சிட்டோன்னா அதுக்கடுத்து கடையில் வாங்கவே மாட்டோம். இதோட சுவை அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.